நீ உன் அழிவிற்கு அழைப்பு விடுத்து விட்டாய் சந்திரா. இப்போது உன்னை துண்டு துண்டாக்குவதில் இருந்து யாராலும் என்னை தடுக்க முடியாது. தேவகி, இது என்ன ஒரு அதிசயம் பார்த்தாயா? இனி இரவென்பது மட்டும்தான் நிரந்தரம் என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை என்றால் இந்நேரத்திற்கு சூரிய ஒளி இந்த இடம் வரை வந்திருக்குமே. மகாராஜா, நான் அறிந்திருந்தேன். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு லீலாதாரி நாராயணன் ஏதேனும் ஒரு லீலை செய்வார் என்று. ஆனால் இத்தனை பெரிய லீலை செய்வார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இன்று எனது நம்பிக்கை பல மடங்கு அதிகமாகிவிட்டது. சர்வசக்தி படைத்த அந்த கடவுள் அந்த அதர்மி கம்சனின் அதர்மத்தை ஒருபோதும் வெற்றி பெற விட மாட்டார். நந்தராணி, இது என்ன கடவுளின் மாயமா? இப்போது சற்று நேரத்துக்கு முன்புதான் வெளிச்சம் வந்தது, மீண்டும் எவ்வாறு இருட்டாகிவிட்டது? நந்தராணி, இது ஏதேனும் அமங்கலத்தின் அறிகுறியாக இருக்குமோ? கண்ணனும் பலராமனும் எப்படி உள்ளார்கள் என்று தெரியவில்லை. கடவுளே, தாங்கள் செய்யும் மாய லீலைகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பிரபு, தாங்கள் விரும்புவது எதுவோ அதை அருள் புரியுங்கள். அவர்களை காப்பாற்றுங்கள். ஆசிரமம் அக்ரூரர் மாமா கூறியது போன்றே இந்த இடத்தில் ஆசிரமம் இருக்கிறது. இதைத்தான் கூறினாரா? இப்போது நான் உன்னை அழித்து நான் உன்னையும் பிரேதமாக்கப் போகிறேன் சந்திரா. சந்திர பிரேதம். சந்திர பிரேதம். நாராயண நாராயண பிரபு, கம்சனின் இந்த த்ரீகண்டி சக்தியை உலகத்தில் யாராலும் தடுக்க இயலாது. ஒருவேளை கம்சன் சந்திரதேவர் மேல் தனது சக்தியை பிரயோகித்தால் பிறகு இந்த ஜகத்தில் சந்திரலோகம் நிரந்தரமாக அழிந்தே போய்விடும் பிரபு. ஏதேனும் செய்யுங்கள் பிரபு, செய்யுங்கள். ரிஷி அவர்களே, ரிஷி அவர்களே, ரிஷி அவர்களே, எங்களுக்கு உதவி புரியுங்கள் ரிஷி அவர்களே. கம்சா, என்னுடைய ஆயுளை இன்றோடு முடித்து வைத்தாலும் சரி, நான் எனது இடத்தை விட்டு இறுதி வரை நகர மாட்டேன். ஏனெனில் நான் இன்று எனது பிரபுவின் பரந்த ரூபத்தை தரிசனம் செய்து எனது ஜீவன் தன்னியம் அடைந்தது. எனக்கு இனி எந்த பற்றுதலும் இல்லை, மரண பயமும் இல்லை. தேவி, பிரபு, பிரபு, நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். நான் இப்பொழுது மறைய வேண்டும். தங்களின் ஆணை பிரபு.
கண்ணை திறந்து பாருங்கள் கடவுளே, பாருங்கள், அங்கே பாருங்கள், பொழுது விடிந்து விட்டது. உங்கள் சக்தியின் சாட்சியாக, அந்த விஷ்ணுவியின் தோல்வியின் நிரூபணமாக பார்த்தீர்களா, அந்த சந்திரன் ஓடிவிட்டார். பயந்து ஓடிவிட்டாயா நீ? என்னவாகிவிட்டது விஷ்ணு? இதற்குள்ளாகவே பயந்து விட்டாயா? நீயோ உன்னை உலக ரட்சகன் என்று கூறிக்கொள்கிறாய். உண்மையை கூறு, பயந்து விட்டாய் அல்லவா? பயந்து விட்டாய் தானே? எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது விஷ்ணு. கடவுள் கம்சனின் சக்திக்கு முன்னால் உன்னால் கூட நிற்க முடியாது. இன்று முழு பிரம்மாண்டத்திலும் உனது இருப்பை துடைத்தெறிய போகிறேன். எவனுக்காக ஓங்கி முழங்கி எனக்கு அசிரறி ஒழித்து காட்டினாயோ, எவனது படைப்பினால் நீ வருடக்கணக்கில் பெருமைப்பட்டுக் கொண்டாயோ, எவனை என்னை கொல்வதற்காக நீ அனுப்பினாயோ, அவனை, அந்த தேவகியின் 8வது மகனை இந்த உலகத்திற்கு முன்னால் கொல்லப் போகிறேன். செல், இழுத்துக் கொண்டு போ அந்த பலசாலியை, அந்த பலராமனை. நெல் நெல் நெல், அவனை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருப்பவர்களையும் அவனுக்கு உயிர் கொடுத்த அந்த தந்தை தாயையும் உடன் அழைத்து வா. அப்போதுதான் எல்லோருக்கும் தெரியும் கடவுள் கம்சன் அந்த விஷ்ணுவின் அம்சத்தை எவ்வாறு கொல்லப் போகிறான் என்று. செல். நாராயண நாராயண, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் பிரபு? தேவி ராதா மதுராவுக்கு இன்னும் திரும்பவில்லை. சூரியனும் உதித்து விட்டது. பிரபு, எனக்கு ஒன்று புரியவில்லை. தேவி ராதா மதுராவுக்கு சமயத்தில் எவ்வாறு திரும்புவார்கள்? தேவரிஷி, இதற்கான பதிலை தங்கள் அன்னையே கூற வேண்டும். தாயாரா? நான் புரிந்த அனைத்தும் இவ்வுலகையும் சத்தியத்தையும் காப்பாற்றுவதற்கு அவசியமான ஒன்று. காலம் கனிந்து விட்டது. கம்சனானவன் சத்தியத்தின் சக்தியை உணரப் போகிறான். நாராயண நாராயண. பிரபு, தங்களின் லீலை தங்களுக்கே வெளிச்சம். ஆமாம், என்ன முடிந்து விட்டதா? உங்கள் நண்பனுடன் ஆலோசனை செய்து முடித்து விட்டீர்களா? நட. எங்கே நந்தரே? எந்த மகனை நீ அன்போடு பாசத்தோடு ஊட்டி இவ்வளவு நாள் வளர்த்தாயோ, அவனை கடைசி முறையாக பார்க்க, இதன் பிறகு அவனை நீ பார்க்க இயலாது. புரிந்ததா? பார்க்க வேண்டாமா? அதாவது நீ அன்போடு வளர்த்த உனது மகனை கடவுள் கம்சன் அவனை கொல்லப் போகிறார். நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்த அந்த தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் 8வது குழந்தை கொல்லப்படுவது உன் கண் முன்னிலையில் நடக்கும். கிளம்புங்கள்.
பாருங்கள் அவனை. இவன்தான் அந்த சிறுவன். இவனுக்காகத்தான் அந்த விஷ்ணு ஆகாயத்தில் அசரீரியை ஒலிக்கச் செய்தான். என்னை கொல்வதாக சொல்லப்பட்ட தேவகியின் வயிற்றில் பிறந்த 8வது குழந்தை இவன்தான். அதோ இவன், அந்த வசுதேவன் தான் அவனது தந்தை. கம்சா, எனது எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட்டு இன்று என்னை தந்தை என்று கூறுகிறாயா? முற்றிலும் பொய். இன்னும் எத்தனை பொய்கள் கூறுவாய் நீ? அட, நீ மட்டுமல்ல, உனது இந்த நண்பர் நந்தருமே உனது இந்த 8வது குழந்தையை காப்பாற்ற என்னிடம் நிறைய பொய் சொன்னார். அந்த பலசாலிக்காக உபநந்தன் என்னும் உபகதையை உருவாக்கி விட்டார் இவர். உங்கள் இருவரின் விஷயத்திற்கு நான் பிறகு வருகிறேன். முதலில் விஷ்ணுவின் இந்த அம்சத்தை தான் நான் கொல்லப் போகிறேன். பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? சக்கரதாரி விஷ்ணு, இன்று உனது இந்த தூதுவனுக்கு மரணம் அளித்து எனது மரணத்தை நான் வெற்றி கொள்வேன். உன்னால் முடிந்தால் காப்பாற்றிக்கொள். இது கடவுள் கம்சனின் சவால். மருமகனே, பிறந்த போது நீ என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டாய் அல்லவா வசுதேவா? இன்றோ எங்கு ஓட முடியும்? எவ்வாறு ஓட முடியும்? கரளை உனக்கு மிகவும் பிடிக்குமாமே பலராமா? உனக்கு பிடித்த இந்த அஸ்திரத்தினாலேயே உனது முடிவை உனக்கு அளிப்பேன். மன்னர் கம்சரே, தங்களுக்கு வீரம் என்பது இருந்தால் என்னை ஒரே ஒரு முறை விடுவித்து பாருங்கள். அப்போது புரியும் தங்களுக்கு எவருக்கு எவர் முடிவளிப்பது என்ற யோகியனை தெரியும். நீ என்ன நினைத்தாய்? நீ எனக்கு சண்டையிட அழைப்பு விடுத்தால் அதை உடனே நிறைவேற்றி விடுவேன் என்றார். வஞ்சக விஷ்ணுவின் அம்சமே, நிறைய வஞ்சகம் செய்து விட்டாய் நீ இந்த கண்கண்ட கடவுள் கம்சனிடம். அந்த விஷ்ணுவிடம் சேர்ந்து கொண்டு நீ நிறைய ஆட்டமாடி விட்டாய். இன்று எனது ஆட்டம், உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி ஆட்டம். விட்டுவிடு பாவி கம்சா, இந்த பாலகன் அப்பாவி. நெல் கம்சா, பிராயச்சித்தமே இல்லாத இந்த பாவத்தை செய்யாதே. மன்னா, மன்னா, இத்தனை அநியாயம் செய்யாதீர்கள். என்னை விட்டுவிடு. வீரம் இருந்தால் என்னுடன் சண்டையிடு. உனது விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது பாலகா. நிறுத்து கம்சா.
குரு கர்காச்சாரியார் எனது அரண்மனையிலா? நாராயண நாராயண, நான் புரிந்து கொண்டேன் பிரபு. தேவி ராதை இந்த கடினமான யாத்திரையை ரிஷி கர்காச்சாரியாரை அழைத்து வரத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் பிரபு, எனக்கு ஒன்று புரியவில்லை. கம்சன் இப்பொழுது இருக்கின்ற மனநிலையில் எவர் கூறுவதை கேட்கவோ, எவரும் புரிய வைத்தால் புரிந்து கொள்ளவும் மாட்டான். ஆனால் பிரபு, ரிஷி கர்காச்சாரியாரை இங்கு அழைத்து வருவதில் என்ன லாபம்? தேவரிஷி, இப்புவியில் ஆதிசேஷனுக்கு விளைந்திருக்கும் ஆபத்தை தீர்ப்பதில் ரிஷி கர்காச்சாரியாரின் பங்கு மிகவும் மகத்துவமானது. ஏனெனில் அவருடைய சிறப்பு எண்ணில் அடங்கா வண்ணம் உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அவரே கம்சனுடைய குலகுருவும் ஆவார். ஆனால் பிரபு, அந்த அதர்மி கம்சன் தன் குருவின் பேச்சை கேட்பானா? தேவி, கம்சன் எதை செய்வான் செய்ய மாட்டான் என்பதை நியதியை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. ஆனால் கம்சனின் முன்னிலையில் சத்தியமும் அது நித்தியமும் வரவேண்டியது முக்கியமாகும். அதுவும் இக்காரியத்தை ரிஷி கர்காச்சாரியாரால் மட்டுமே செய்ய இயலும். ராதா, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஆம் தந்தையே, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. குருதேவர் கர்காச்சாரியார், கம்சனின் நகரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அதிசயமான நேரம் இது. அதிலும் நீங்கள் வந்தது மிகவும் நன்று. இந்த பாலகனை கொன்று தீர்த்த பிறகு இவனது இறுதி காரியங்களை தங்களை வைத்தே செய்து விடுவேன். நான் ஒன்றை உணர்கிறேன் குருதேவரே. மதுராவிற்கு தங்களது சுப வருகை என்னை பொறுத்தவரையில் மிகவும் மங்களமானது. ரிஷிகள் எப்போதும் மங்கள காரியங்களை மட்டுமே செய்வார்கள். ஆனால் நீ ஏன் அதர்மம் செய்து கொண்டிருக்கிறாய்? அதர்மமா? நானா? எத்தனை பெரிய ஜோதிட ஆச்சாரியார் தாங்கள் குருதேவரே. எதிர்காலத்தை சற்று கணித்துத்தான் பாருங்கள். பாருங்கள் அந்த பாலகனை. இவன் ஒரு சாதாரண பாலகன் அல்ல. தேவகியின் 8வது மகன். அந்த அசரீரி கூறியதே, விஷ்ணு அவனே எனக்காக காலனாக அனுப்பினான். இப்போது பாருங்கள், எனது பலிபீடத்தில் தனது மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். பிரமை, உனக்கு பிரமை. உனக்கு இருப்பது பிரமைதான் கம்சா. உனது பலத்தின் அகங்காரம் உன்னை குருடனாக்கிவிட்டது. அதனால் உண்மை என்ன என்பதை உன்னால் பார்க்க முடியவில்லை. தாங்கள் கூறுவதன் தாற்பயம் என்னவென்றால்? நான் கூறுவதின் தாற்பயம் என்னவென்றால், எந்த சிறுவனை தேடி பல வருடங்களாக காத்திருக்கிறாயோ, இவன் அந்த சிறுவன் அல்ல. நீங்கள் எனது கஷ்டத்தை தீர்க்க வந்தீர்களா அல்லது அந்த சக்கரதாரி விஷ்ணு உடையதையா? நான் அறிவேன் குருதேவரே. தாங்கள் கடவுளாக என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இன்னொன்றும் தெரியும். உங்களுடைய ஆராதகன் அந்த பஞ்சக விஷ்ணு. அப்படி இருந்தும் கூட யது வம்சத்தின் குலகுருவாக இருக்கும் காரணத்தினால் நான் உங்களுக்கு மதிப்பளிக்கிறேன். இந்த மரியாதை அவமரியாதையாக மாறுவதற்கு முன்பு தாங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள். இல்லை என்றால் அதற்கு பிறகு நடப்பதற்கு எந்த விதத்திலும் நான் பொறுப்பாளி கிடையாது. கம்சா, நீ ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நானே உனக்கு குருவாவேன். குருவின் பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான், தனது சிஷ்யனுக்கு சரியான வழியை காண்பித்து தருவது.
அதன் பிறகு சிஷ்யனை பொறுத்துதான் உள்ளது. தனது குரு காட்டிய வழியை ஏற்றுக்கொள்கிறானா இல்லை மாற்று வழியில் செல்கிறானா என்பது. பிறகு தாமதம் எதற்கு குருதேவா? கூறுங்கள் கடவுள் கம்சனுக்கான வழியை.